ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் வேத பண்டிதர் திரு ஜமதக்கினி அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேசபக்தி, நேர்மை, நல்ல ஒழுக்கமான பண்பு, இதுக்கெல்லாம் ஒரே பேர் வச்சு சங்கின்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் தேசபக்தியோடு இருந்தால் நீங்கள் சங்கி, சரியான பண்பாடோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சங்கி, தெய்வ பக்தியோடு இருந்தால் நீங்கள் சங்கி. இவங்க இப்படி தான் பேர் வச்சுருங்க. நம்ம தப்புன்னு சொல்ல வேண்டாங்கிற, நான் சங்கியாகவே, நீ சங்கின்னு சொல்கிறதுனால பெருமைப்படுக்கிறேங்கிற. நீ சங்கின்னா அர்த்தம் என்ன அர்த்தம்? நான் தெய்வ பக்தி உள்ளவன், நான் தேசப்பற்று உள்ளவன், அவனை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் சங்கின்னா எனக்கு பரம சந்தோஷம், இந்த மட்டுமானு சொன்னீங்க. அதனால் சங்கின்னு சொல்கிறது கேவலப்படுறதா அவங்க நினைக்கிறாங்க. என்னுடைய பார்வையில் ஒஸ்தி நினைக்கிறேன். சங்கின்னு யாரையெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேசபக்தர்கள், சுயநலம் இல்லாதவர்கள், நேர்மையானவர்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், பண்பாடு உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் சங்கின்னு பேர். அப்போ சங்கின்னு சொன்னால் தெய்வ பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு தான். நம்ம யார் சங்கின்னு சொன்னால் நம்ம அப்படி தான் அர்த்தம் பண்ணணும். இப்போ எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. திமுக எல்லோரும் சங்கின்னு சொன்னோன்னே நம்ம இந்து மக்கள் மாறுறாங்க. அதுதான் தப்பு. நேற்றுக்கு நம்ம நெத்திக்கிட்டு பூ வச்சு பூ முடிச்சு அழகாக வந்தோம். நம்மளை சங்கின்னு சொன்னால் நம்ம மாற்றிக்கிட்டோம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். நீ சங்கின்னு சொன்னாலும் நான் நெத்திக்கிட்டு கொண்டா, நீ சங்கின்னு சொன்னாலும் நான் இப்படி தானே இருப்பேன்னு அந்த ஒரு அழுத்தமான இது இல்லை நமக்கு. நம்மளை ஒன்றிணைத்து ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். சுதந்திரமான மதம் மட்டும் இல்லை. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, அந்த மதத்திலெல்லாம் ஒரு ஒத்துமை இருக்குது, உங்களுக்கு ஏன் ஒத்துமை இல்லைன்னாரு. அது செயற்கையாக ஒற்றுமை ஊட்டப்பட்டது, இஸ்லாம் மதத்துலேயும் கிறிஸ்துவ மதத்துலேயும். எப்படின்னா, ஒருத்தர் இந்துவாக இருக்கான், இவன் கன்வெர்ட் ஆகி இன்னொரு மதத்துக்கு போகிறான்னு வச்சுங்க, முதல்ல இவன் குடும்பத்துக்கு பண்ணுற துரோகம். ஏன்னா இன்றைக்கி மாறுறவனுடைய அப்பா இந்து பற்றாளராக இருந்தார், அவர் வீட்டில் தேவசந்தங்கள் பண்ணார், தெய்வ பக்தி பண்ணார், முருங்கோயில் காவடி எடுத்தார், குலதெய்வத்தை வணங்குறாரு. இப்போ இங்கேருந்து இவன் மாறும்போது இந்த அப்பனுக்கு இது கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கலாச்சாரத்தை பண்ண முடியாது. அப்போ குடும்பத்துக்கே விரோதமாக போகிறார்கள். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தெய்வத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. கிறிஸ்துவை நம்ப வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும், விஸ்வசிக்க வேண்டும். ஏன்னா இங்கே விசுவாசம் இல்லாமல் அங்கே போனால் அங்கே மட்டும் விசுவாசமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது என்னென்னா, அங்கே ஒரு வியாபார மதம், கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும். அது என்ன அடிப்படைன்னா, ஒருத்தன் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டான், இவன் ஒரே காரணம் தான் சொல்லுவான், இங்கே ஜாதி ஏற்றத்தாழ்வு சொல்கிறாங்கன்னு. அது அங்கேயும் இருக்குதுன்னு அங்கே போனப்பறம் தான் புரிஞ்சுக்கிறான். இங்கே ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது, நமக்கு மனசில் வேறுபாடு இருந்தால் நியாயம்தான். அங்கே ஒரு கடவுள் தானே, கிறிஸ்துவ தானே, ஏன் இத்தனை விதமான சர்ச்சு, ஆசிங்கிற ஆர்சிங்கிறீங்க, பந்த கிறிஸ்தங்கிறீங்க, இத்தனை விவகாரம் அதுக்குள்ளே இருக்க. ஒரு சர்ச்சுக்காரர் இன்னொரு சர்ச்சுக்கு போக முடியாது, ஏன்னா ரெண்டுக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்து தான் இருக்கார். ஆனால் நம்மளோடது இல்லை. நீங்கள் சிவபக்தி, நான் விஷ்ணு பக்தி, நீங்கள் விஷ்ணு கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, இது ஏற்றுக்கலாம். ஏன்னா இந்த கடவுள் வேறு, உங்கள் கடவுள் வேறு. அங்கே கிறிஸ்துவத்தில் வெளியில் கிறிஸ்துவத்தில் தானே, அந்த சர்ச்சுக்காரன் இங்கே வரக்கூடாது, இந்த சர்ச்சுக்காரன் கூடாது. அப்போ அங்கே என்னென்னா ஒரு வியாபார மதம். இவன் ஒரு சர்ச்சு பாதிரியார் மூலமாக தான் மதம் மாறி போகிறான். அங்கே போயிட்டால் தசம பாகம்ங்கிற முறையில் வருமானத்தில் 10% அவர்கள் கொடுக்க வேண்டும், பாதிரியார் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, வாடிகன்லேருந்து இந்த சர்ச்சுக்கு பணம் கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இவங்களும் எத்தனையோ பொய் கணக்கு எழுதி அங்கேயே வாங்கிட்டு இருக்காங்க. வாடிகன்லேருந்து வாங்கிறது மட்டும் இல்லை, அந்த வாங்கினதுக்கு அவங்க கணக்கு கேட்குறாங்க. இந்த வருஷம் இவ்வளோ பணம் கொடுத்தேன், எத்தனை பேரை மதம் மாற்றினு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏழைப்பாழையெல்லாம் பிடிச்சி ஏதாவது சொல்லி அதில் இவன் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறான் அங்கே எத்தனை விதமான வெரைட்டி இருக்குதுன்னு. அப்போ இவன் வருமானத்தில் 10% கொடுத்துக்கிறான். அந்த மதத்துக்குள்ளே இருந்து பாதிரியாரை முறைச்சிக்கிட்டு ஒரு காரியம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீட்டு கல்யாணமோ நல்லது கெட்டது பாதிரியார் தலைமையில் தான் நடந்தாகணும். அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் பாதிரியார் அனுமதி இருந்தால் தான் அந்த கல்லறையில் இடம் கொடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை கூட ஆச்சு. ஒரு அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு செத்து போய்ட்டு பாதிரியார்கிட்ட போய் கேட்டபோது, நீங்கள் இந்த சர்ச்சு கீழே வரீங்களான்னு கேட்டாங்க. 1000 பிரச்சனை பண்ணாங்க. அங்கேயும் அந்த மாதிரி தான். ஒரு முஸ்லீமாக இருக்கார், அந்த ஜமாத்துக்குள்ளே கட்டுப்பட்டுருக்கணும், மசூதிக்குள்ளே கட்டுப்பட்டிருந்தால் தான் இந்த வீட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் நடத்தி வைப்பார். அப்போ 2 பேருமே என்னென்னா ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு வியாபாரமான மதம்ங்கிற ரீதியில் போகுது. இந்து மதத்தில் அந்த பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு ஐயரை வச்சுக்கலாம், இல்லைன்னு தோணினா கோயிலில் தாலி கட்டலாம். தெய்வ பக்தி இல்லையா, நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் இப்போ போகலாம், யாரும் உங்களை ஏன்னே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் ஐயரை வச்சுக்க தேவையே இல்லை. இஷ்டம் இருந்தால் வச்சுக்கலாம், இஷ்டம் இல்லைன்னா சுடுகாட்டில் டயத்தை புக் பண்ணாக்கா கொடுத்தா 1.5 மணி நேரம் சாம்பலாக கொடுத்துருவா, உங்களுக்கு போயிடலாம். அப்போ இந்து மதத்தில் உங்களுக்கு கட்டுப்பாடு எப்படி வரும்? நம்ம கோவிலில் மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது, கோவிலில் பொலிட்டிக்கல் பேசக்கூடாது, மக்களை எந்த வகையிலையும் நாம் ஒன்று திரட்டக்கூடாதுங்கிறதுலே குறியாக இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது. அதோடு இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியமும் நம்ம மதத்தை வளர்க்குறது நம்ம குறிக்கோளே கிடையாது. நீ நேர்மையாரு, நீ ஒழுங்காரு, நீ பக்தனாயிரு, நீ வேதம் படி, நீ புராணம் படி, உன் குடும்பம் உன் பிள்ளையோடு நீ பார்த்துக்கு. அப்போ கூட பிள்ளை கூட சொந்தம் கேட்க மாட்டாங்க நமக்கு இல்லையா. இங்கே கட்டுப்பாடும் கிடையாது. அவங்களோட வியாபார மதமாக இருக்கிறதுனால ஒரு காரியத்தை அவங்க சாதிக்க முடியாது. அத்தனை பேர் நாங்கள் தான் ஓட்டு போடணுங்கிற போது கட்சிக்காரன் தானே அவங்க காலில் விழறான். இந்த அனுமதி நமக்கு இருந்து சங்கரமடம் அப்படி பேசியிருந்து சங்கரமடத்துக்கு 1 கோடி ரூபாய் ஜனங்கள் வருவாங்கன்னு இருந்தால் இந்த அரசாங்கம் அங்கே போய் விழுந்திருக்கும், காஞ்சிபுரத்தில் போய் காலில் விழுந்திருக்கும். அந்த மாதிரி அமைப்பு நமக்கு கிடையாது. நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் வராது. இந்த மாதிரி டைப்பெல்லாம் மதம் வளர்க்குற குறிக்கோள் நமக்கு கிடையாது. ஒரே வீட்டில் இருப்போம், நம்ம புள்ள ஒரு மாதிரி இருப்பான், நம்ம ஒரு மாதிரி இருப்போம், அவனை கண்டிக்க மாட்டோம். இப்போ என்ன வீட்டில் பெரியவங்களே சொல்கிறாங்க, இந்த காலத்து பசங்க அப்படி தான் சார் இருப்பாங்க. சரி, கிறிஸ்டின் வீட்டில் அப்படி சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு தெரியுமா? உன் பிள்ளையை திருத்த முடியாதுன்னு நீ சொல்கிற ஒரு இந்து வீட்டில். கிறிஸ்டின் வீட்டில் அப்படி இல்லை. அந்த அப்பங்காரன் ஞாயிற்றுக்கிழமைக்கு புள்ளை பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு கம்பல் பண்ணி கோயிலுக்கு கொண்டு போகிறான். முஸ்லீம் மதத்தில் பார்த்தாலும் அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு லுங்கி கட்டு தொப்பி வச்சு கம்பல் பண்ணி மசூதி கொண்டு போகிறான். இந்து மதத்தில் அப்படி இல்லையே. அப்போ இங்கே சுதந்திர மதம், அது வியாபார மதமாக இருக்கிறதுனால அங்கே பல பேர் போவாங்க, அங்கே ஓட்டுகள் ஒன்று திரட்ட முடியும், அங்கே கட்சிகள் காலில் விழும். இந்த மெத்தடே நம்மகிட்ட இல்லை. நமக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து இப்படியே தான் இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜான்னு இருக்கிறதுனால அதிரடியாக ஒரு முடிவு பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை, ஓட்டுன்னு வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு. அதனால் நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அத்தனை ராஜாக்களும் இந்து தெய்வங்களுக்கு தான் கோயில் கட்டியிருக்காங்க. அன்றைக்கி என்ன வருமானம் வந்திருக்க முடியும்? அதாவது நான் சின்ன வயசில் இருந்தபோது 40 கோடி மக்கள் இந்தியாவில், இன்றைக்கி 140 இல்லையா? நீங்கள் ஒரு பழைய பாட்டை கேட்டுறீங்கன்னா தெரியும். 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார்னு ஒரு பாட்டு ஒன்று, பச்சை விளக்கில்னு நினைக்கிறேன், சிவாஜி பாடுவார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் பாட்டு கேட்டுறீங்களா? யூடியூப்பில் போகிற அதில் வரும், 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அப்போவே 40 கோடின்னா ராஜா காலத்தில் எத்தனை கோடி இருந்திருக்கும்? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி இருந்திருக்கும்? 1 கோடி இருந்தாலே பெருசு. இன்றைக்கி 8 கோடின்னு இருக்கலாம், 1 கோடி இருந்தாலே பெருசு, சில லட்சங்கள் தான் இருக்கும். அப்போ அந்த மக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்திருக்கும்? கோயில் நன்கொடை கொடுக்க முடியுமா? அப்போ வருமானமே இல்லாத ஒரு காலத்தில் ராஜா தஞ்சாவூர் கோயில் மாதிரி ஊருக்கு ஊர் கோயில் கட்டினான்னா அவருடைய குறிக்கோள் எல்லாம் என்னவாக இருந்திருக்கும்? இந்த கலாச்சாரம் தழைக்க வேண்டும், காலங்காலத்துக்கு இது வளர வேண்டும், எவ்வளோ முயற்சி பண்ணி கட்டியிருப்பாங்க. இத்தனை கோயிலை உள்ளே வச்சுருக்காங்களே, ஒரு கோவில் உங்களால் கட்ட துப்பு இருக்கா? அறநிலையத்துறைக்கு இருக்கிறத கவனிக்கிறதும் இல்லை, இவங்களால் அவங்க கட்டவும் முடியாது. இதெல்லாம் ஃப்ராடு, முழுசாக ஃப்ராடு. ராஜாக்கள் காலத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க. தர்மத்தை வளர்க்கணும்னா முதல்ல பக்தி வேணும். ராஜாக்களுடைய பழைய ஃபோட்டோ கூட எது பார்த்தாலும் கூட விபூதிட்டு இருப்பாங்க எல்லாருமே இல்லையா? அந்த பக்தியை தானே வளர்த்தாங்க. இப்போ இந்தியாவில் கூட மன்மோகன் சிங் எப்படி இருந்தார்? அவர் கல்ச்சர் படி தானே இருந்தார், சீக்கிரம் மதப்படி. அப்போ அந்தந்த மதத்துக்கு கல்ச்சர் இருக்குல்ல, அதை இந்துக்கள் விட்டுட்டாங்க. ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இங்கே கிராப் ஓட்டிக்கிறோம், எதுக்காக கிராப் ஓட்டிக்கிறோம்? கிறிஸ்டியன் கல்ச்சரில் அது நமக்கு குடுமி தானே, குடுமி வைக்கிறது நெத்திக்கிட்டுக்கிறது தானே. முஸ்லீமாக இருந்தால் கீழே வளர்த்து மேலே மொட்டை போட போகிறோம், கிறிஸ்டியனாக தான் கிராப் வைக்க போகிறான். இந்துக்களுக்கு அடையாளம் இருக்கா இல்லையா? நீ ஏன் வைக்கலைன்னா இங்கே கட்டுப்படுத்துகிற ஆள் இல்லை. சொல்லலாம், கேட்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சுதந்திரமான மதம்ங்கிறது வேறு, வியாபார மதம்ங்கிறது வேறு, அதையே பணமாக்குற மதம்ங்கிறது வேறு. இந்த பணமாக்கி இவங்களும் பணக்கார, எல்லா பாதிரியான பணக்காரங்களா அவங்க வாடிக்கையிலேருந்து பணம் வரும், அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆளை ஜாஸ்தியாக்கணும். அதெல்லாம் அதனால் மற்ற மதத்தோடு நம்மளை சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியாது. அதோடு இல்லாமல் அதெல்லாம் மதம், இது மதமே இல்லை, இது வாழ்வியல் முறைன்னு. ஏன்னா அங்கே ஒருத்தரை வச்சு தான் அந்த மதம். ஒன்று கிறிஸ்து, இல்லை அல்ல, குரான், பைபிள். இந்து மதம் அப்படி இல்லை, பெரிய சமுத்திரம், ஆயிரக்கணக்கான புஸ்தகம். இப்படி தான் வாழணும்னு ஒரு நேர்மையான ஒரு வழி இல்லை. 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. 63 பேர் ஒரே விதம் இல்லை, பலவிதமான பக்தி பண்ணி பல பேரும் முக்தி அடைஞ்சார்களே தவிர ஒரே மார்க்கமாக இல்லை.
அதே மாதிரி வட இந்தியாவில் பக்த விஜயம்ங்கிற பெயரில் விஷ்ணு பக்தர்கள், இங்கே இருந்த சிவபக்தர்கள், இங்கே 63 நாயன்மார் இருக்குது, அங்கே விஷ்ணு பக்தர்கள், அவர்களும் ஒரே மாதிரி வாழ்க்கை முறையில் முக்தி அடையலை. அப்போ இந்து மதம் வந்து உங்களை எந்த விதத்துலையும் கட்டுப்படுத்தலை. நிறைய புஸ்தகம் போட்டிருக்கேன், நீ படி, எது நல்லதுன்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணு. ஆனால் ஏதோ கட்டுப்பாட்டில் இதெல்லாம் முடியுமான்னு அது ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் இந்த காலத்தில் முடிய வேண்டாம் சார், எல்லோரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். இப்போ முஸ்லீம்னா பைபிளுக்கு குரானுக்கு கட்டுப்படுவாங்க, கிறிஸ்துவன்னா பைபிளுக்கு கட்டுப்பாங்க. ஒரு கால் கட்டுப்படலைன்னா கூட அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. பைபிளை நம்பலை, கிறிஸ்துவ நம்பலை, ஒரு கிறிஸ்து இருந்தால் கூட அதை பகிரங்கமாக பேச மாட்டாங்க இல்லையா? நம்ம ரெண்டையும் பண்ணுறோம், நம்புறது இல்லைங்கிறோம், அதை வெளியிலையும் வேற பேசுகிறோம். அப்போ நம்மளது பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு புஸ்தகம் ஒரு மாதமும் இல்லை, பல இது இருக்குது. அப்போது அடிப்படையாக ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் வள்ளுவரை படிங்க. இன்னமும் வள்ளுவரை எல்லோரும் சொல்கிறாரு. இப்போ உலகம் முழுக்க வள்ளுவரை கொண்டு போனது நம்ம பிரதமர் தான். 1300 திருக்குறள் 330 இருக்குது. பல விதம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம், ஆனால் கருத்தோடு நீங்கள் ஒன்று போவீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய நேர்மைக்கு அது ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்துக்களுக்கெல்லாம் நல்லது. அது பக்தி மட்டுமில்லை, வாழ்வியல் முறையெல்லாம் சொல்லுது. அவங்க எப்படி பைபிளை வச்சுக்கிறாங்களோ, இவங்க எப்படி குரானை வச்சுக்கிறாங்களோ, நீங்கள் இந்துக்களாக இருக்கிறவங்க எல்லாரும் திருக்குறளை வச்சுங்க. பல இது ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல, எதிர்க்கிறது இல்லாமல் இருந்தால் போகிறோம். புலாலுன்னு அமைங்கிறாரு, வள்ளுவர் சொன்னதை கேட்குறதா இருந்தால் தமிழ்நாட்டில் கடை வரலாமா? கல்லுன்னு அமைங்கிறாரு, அவர் சொன்னதை கேட்குறதா இருந்தால் சாராய கடை வரலாமா? அப்போ நீங்கள் யாரையாவது ஒரு முன்னோடியாக வச்சுக்கிட்டு இந்துக்கள் வாழறதுன்னு அதுவும் பண்ணலை. அவங்க பைபிளையும் இவங்க குரானையும் வச்சுருக்காங்க. இந்துக்கள் ஏன் நேர்மையான ஒரு புக்கை வச்சுக்கல? எதையா ஒன்று எடுத்துக்கணும். நீங்கள் வேதத்தை எடுத்துக்க, நான் சொல்ல வரல, வேதம்னாலே பாப்பானுடுவீங்க, பகவத்கீதையெல்லாம் அந்த வேண்டாம். பகவத்கீதையும் படித்தவங்க சம்ஸ்கிருதம் போயிடுவீங்க. ரொம்ப சுலபம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வள்ளுவர் பலது ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறது வேறு, ஆனால் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதில் எதெல்லாம் முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணணுமோ அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். அதனால் மற்ற மதம் மாதிரி நம்மளோட மதம் இல்லை, இது வாழ்வியல் முறை. சுப்ரீம் கோர்ட்டே ஒருத்தர் சொல்லியிருக்கு. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.